ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். தமிழ் ஹோஸ்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு, அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவங்க சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு கிவ்அவே 3 ஹோஸ்டிங்கும் எனக்கு ஒரு ஹோஸ்டிங் தரேனாங்க. நான் உங்களோட சேர்ந்து அதே பேசிக் ஹோஸ்டிங் தான் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹோஸ்டிங் நம்ம ஒரு புதுசாக ஏன்னா மொழி தெரியாத ஒரு ஹிந்திக்காரனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம தமிழ்காரங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணால் அது நம்ம அவங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கு, அவங்களோட வளர்ச்சிக்கு நம்ம ஒரு பாதையாக இருப்போம், ஒரு படிக்கல்னு சொல்லலாம். அதனால தான் நான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். அதை எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனுமாக எதுவுமே நான் வாங்கலை. முழுக்க உங்களோட சேர்த்து நானும் ஒரு ஹோஸ்டிங் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயில் ஐடி வச்சு நான் இதை லாகின் பண்ணிட்டேன். இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த செட் தான். நீங்கள் பேசிக்காக வந்தீங்கன்னா அந்த செட் தான். நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் கிவ்அவேல வின் பண்ணிங்கனாலும் இப்படி இந்த சைட்டில் வந்து நீங்கள் வந்து டாப்பில் வந்து லாகின் ரிஜிஸ்டர் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் சர்வீஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஹோஸ்டிங்கோ அந்த ஹோஸ்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஹோஸ்டிங் இருக்குது, அதனால் மை சர்வீஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஹோஸ்டிங் தான். நான் இந்த ஹோஸ்டிங்கை நான் பை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த டொமைன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஹெல்த் XYZ. டொமைனை நம்ம அதர் ஹோஸ்டிங், அதர் கோட் ஐடி எதோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா 228 ரூபா தான் சம்திங் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்கள்ட்டே ஒரு டொமைன் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, கீழே டொமைன் ஒன்று இருக்கும். டொமைனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு விண்டோவும். அதில் மை டொமைனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேர்ந்து இவங்கள்ட்டே வாங்கினா ஒரு பெட்டராக இருக்கும். இதில் நார்மலாக நீங்கள் டொமைனை எங்கே கோட் ஐடியாக இருக்கட்டும், நேம் சிப்பாக இருக்கட்டும், எதில் எவ்வளோ ரினியூல் பண்ணிங்களோ சேம் அதே தான் இங்கேயும் ரினியூல் சார்ஜு. எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜும் கிடையாது. இதை மனசில் வச்சுங்க. இப்போ நம்ம ஹோஸ்டிங் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்து வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். மை சர்வீஸ்க்கு போயிடலாம். நீங்கள் டொமைனு ஒருவேளை கோட் ஐடி வச்சுருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எங்கே வேணாலும் டொமைன் வச்சுருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க உங்கள்கிட்ட ஒரு டொமைன் வாங்கிட்டேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆண்டி ஒரு உங்கள்கிட்ட வாங்கிட்டேன். இப்போ ஆக்டிவாக நம்ம கிளிக் பண்ணிடலாம். அப்படியே அந்த ஹோஸ்டிங் மேலே கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து cPanel இருக்கும். லாகின் டு cPanel. cPanel கொடுக்குறாங்க, அதே பெஸ்ட்டுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுவோம். உங்களுக்கு மேபி இந்த மாதிரி cPanel ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஹோஸ்டிங்கை வாங்கினதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டொமைன் அப்படின்னு இருக்கும். நம்மளோட டொமைன் இந்த இடத்துல இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தீம் இதில் பிடிக்கல அப்படின்னா கீழே இருக்குது. இந்த தீமை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இது கொடுத்துருங்க. உங்களுக்கு இப்போ நார்மலாக பழைய cPanel உள்ள தீம் மாதிரியே வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதில் ஒரு சில பேர்த்துக்கு புரியும், ஒரு சில பேர்த்துக்கு புரியாது. ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த இடத்துல SSL சர்டிஃபிகேட் இல்லை. இதில் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இதுக்கு இந்த செட்டிங்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் கிளிக்கில் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ டொமைனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோ ரன் SSL அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இல்லை ப்ரோ எனக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, இது முடியட்டும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இன்டர்நெட்டை ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு வேரியபிள் ஆகும். இந்த இடத்துல ரெட் கலரில் இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பூட்டு சிம்பிள் பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது. இது க்ரீன் கலர் ஆனோடனே SSL சர்டிஃபிகேட் ஆக்டிவேட்ஸ். நிறைய பேர் வந்து இந்த இடத்துல தான் மிஸ் பண்ணுறதுக்கு காரணம் இடமும் இது தான். இது ரன் ஆகட்டும். ஆட்டோ SSL வந்து போட்டிருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ்னு வரும். மேலே பாருங்கள் டாப் அப்பில். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஒரு ½ hour ஆகும். ½ hourங்கிறது 1 hour ஆகும். ஒன் டேன்னு எடுத்துங்களேன். ஒன் டே. இப்போ நைட்டு நம்ம வந்து இதெல்லாம் சரி பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மார்னிங்கில் வந்து கிளியராக இருக்கும். இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துடும். அப்படியே எனக்கு SSL வந்து ஒர்க் ஆகலை ப்ரோ, எனக்கு ஆக்டிவ் ஆகலை அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இந்த ஸ்பேஸ்க்கு வந்துடுங்க. ஸ்டேட்டஸ் பார்க்குறது நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதில் வந்து வந்துடுங்க. இந்த பூட் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பூட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும், ஒரு பேஜ் வரும் உங்களுக்கு. நீங்கள் வேறு ஏதாவது டொமைன் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, நிறையா இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இது தான் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிடுங்க. நமக்கு ஏன் ஆக்டிவ் ஆகலாம்னா நம்ம வேர்ட்பிரஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணலை, அதை இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து இது டிஃபால்ட்டாக இருக்கும். இதை இஷ்யூ மட்டும் கிளிக் பண்ணிடுங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து ரன் ஆகும், நம்ம ப்ரௌசர் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஏன் நமக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம இன்னும் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆகல, அதனால் கோ பேக் போயிடுவோம். இப்போ வேர்ட்பிரஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மேபி பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த இடத்துக்கு போனோம். இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் போயிட்டு வேர்ட்பிரஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இன்ஸ்டால் ஸ்விட்ச் உங்களுக்கு பெஸ்ட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது வந்து வேர்ட்பிரஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணால் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இதில் ஏதோ ஒன்று ஓல்டு வெர்ஷனோட சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா SSL சர்டிஃபிகேட் நாட்டு ஒன்று வரும், அது வந்து பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க. இந்த இடத்துல அட்மின் இருக்குது. உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் வேர்ட்பிரஸ் யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. நான் உதாரணத்துக்கு அட்மின்னே இருக்கட்டும், நான் வந்து பாஸ்வேர்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கும். உங்களுக்கு தேவை இதுனா கிளாசிக் எடிட்டர் இது மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வேணால் நான் கிளாசிக் எடிட்டர் வேணால் டிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைங்கிறத மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இம்ப்ரூவ் பேஜ் ஸ்பீடு, இதெல்லாம் வந்து ஒரு பிளகின்னு அதே பொறுத்துங்க. ஒவ்வொரு பிளகின்னு வச்சுக்கலாமே, ஒவ்வொரு பிளகின்னு. இப்போ கீழே வந்து இன்ஸ்டாலுங்கிறத கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டால்னு கொடுத்துருவோம். இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எரர் வருது. என்ன எரர் வருது? ஒன்றும் இல்லை, டிக் பாக்ஸை டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேமு இதே வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா வந்து சேம் ஏதாவது ஒரு எரர், சின்ன எரர் வந்தாலும் நீங்கள் அது கவலைப்பட வேணாம். இன்ஸ்டால் ஆகட்டும். மேபி உங்களுக்கு இன்ஸ்டாலில் இன்னும் ப்ராப்ளம் இருக்குது, வேறு ஏதாவது இன்னும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக வீடியோ கூட இருந்தால் கூட அனுப்புவாங்க. மேபி உங்களுக்கு இதிலே புரிஞ்சுக்கணும். ஆனால் எரரோடு தான் நம்மளும் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம SSL சர்டிஃபிகேட் ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே போயிருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ தான் சர்டிஃபிகேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சர்டிஃபிகேட் ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த நம்ம டொமைனுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் நம்மளோட சைட்டு எடுக்கும், ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தான் நம்ம ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக் பாக்ஸ் டிக் கொடுத்துட்டு ஆட்டோ மறுபடியும் இன்னொரு தடவை கொடுத்துருவோம். ப்ரோ இல்லை ப்ரோ, நிறையா பேர் சொல்லுவீங்க இதெல்லாம் அதுவாக ஆக்டிவேட் ஆகிரும். இல்லை, அதுவாக ஆக்டிவேட் ஆகிரும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம உடனே இப்போ வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண போகும்போது கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி விட்றோம். இல்லாட்டி அதுவே நீங்களே விட்டுருங்க. 1 டேக்குள்ளே வந்து ஆக்டிவேட் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். நீங்கள் எதுவுமே பிரச்சனை கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு வந்து ரன்னிங்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வந்துருக்கு. ஒரு 5 நிமிஷத்தில் 5 செகண்டில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து க்ரீன் கலரில் ஆகணும். இதெல்லாம் வந்து அந்த புட் சிம்பிளுக்கு மேலே பாருங்கள், சுற்றிலும் ப்ரௌன் கலரில் இருக்கா, க்ரீன் கலரில் இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக SSL சர்டிஃபிகேட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. SSLனால் என்ன நினைக்காதீங்க, ஒவ்வொரு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம சர்ச் பார் பக்கத்தில் பூட்டு சிம்பிள் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும். நம்ம வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பேரக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து தீமு நம்மளால் கஸ்டம் தீம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் டிஃபால்ட்டு தீம் யூஸ் பண்ணுறதுனா பிரச்சனை இருக்காது. கஸ்டம் தீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைல் ஸ்டோரேஜ் வந்து வெறும் 2 MB தான் இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த INI இந்த கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இருக்கும், என்ன டொமைன், அந்த டொமைன் நேம் இருக்கும். அது கீழே வந்து 2 MB தான் இருக்கும். இந்த இடத்துல மேக்ஸிமம் உங்களுக்கு எத்தனை MB வேணுமோ அதை வச்சுருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைட்டு உங்களோட சைட்டு வந்து பார்த்தீங்க குறைஞ்சது அதான் என்னோடய சஜஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ இப்போ நான் இந்த வீடியோ வந்து நைட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் இருக்கும்போது நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுவேன். திருப்பி மார்னிங் தான் வந்து பார்ப்பேன். அந்த மாதிரி அப்போ மார்னிங் வந்து நமக்கு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டும் ஆக்டிவேட் ஆயிரும், நம்மளோட சைட்டும் ஓப்பன் ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகாது. ஏன்னா அந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்லாம் ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான், அந்த க்ரீன் கலரில் இருந்து ஆக்டிவேட்டாக இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். பாருங்கள், டிஎன்எஸ் அட்ரஸ் இது மாதிரி தான் வரும், ப்ராப்ளம்னு வரும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இல்லாட்டி நானும் ஒரு ½ மேலே ஆகும். அதனால் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் வீடியோவை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஹெச்டிடிபிஎஸ் அதாவது வந்து எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஒருத்தர் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன், வந்து சைட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து நம்ம நார்மலாக வந்து WordPressல என்ன தீம் இருக்கோ அந்த டிஃபால்ட் உள்ள தீம் தான். நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பேஜ் தீம் தான் நம்ம ஆக்டிவேட்டில் இருக்குது. இப்போ நம்ம கஸ்டம் தீம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா ஹெச்டிடிபிஎஸ் இந்த இன்ஸ்டால் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சைட்டு எப்படி ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லாமே இருக்க மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. பட் எப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு நீங்கள் எதுவும் தமிழ் ஹோஸ்ட் அப்படிங்கிற இந்த இதில் வந்து நீங்கள் தமிழ் ஹோஸ்டிங் அப்படிங்கிற இந்த சைட்டில் வந்து நீங்கள் அதாவது உங்கள் டொமைனை செல் பண்ணுறாங்க, ஹோஸ்டிங் செல் பண்ணுறாங்க. நீங்கள் எதுவும் ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணி பாருங்கள். கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஹோஸ்டிங் நான் இல்லை வாங்கலை ப்ரோ, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹோஸ்டிங் நம்ம கிவ்வேவாக கொடுக்குறோம். அதில் கலந்துக்குங்க. கண்டிப்பாக அதில் நீங்கள் யாராவது ஒரு ஆள் வின்னராக இருக்கலாம்.